காவியுடையை அணிந்து கொண்டு காம இச்சை காரணமாக, அந்த காம ஆசை காரணமாக ஒரு சிறுமியை துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தி இருக்கின்றார். படுமோசமான ஒரு செயல், யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இப்பொழுது இந்த விடயம் பரபரப்பாக பேசப்படுகின்றது. ஆனால் அந்த தேரர் இப்பொழுது பிணையில் வெளியே இருக்கின்றார். அட்டமஸ்தான தலைமை தேரர், மிக முக்கியமான ஒரு உயர் பீடம் அது. இந்த விடயத்தை ஒரு தேரராக நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள்? நான் நிச்சயமாக உங்களுடைய கருத்தை ஆவலோடு எதிர்பார்க்கிறேன். நான் மாத்திரமல்ல, இந்த நேர்காணலை பார்க்கின்ற பலரும் இந்த விடயம் சம்பந்தமாக உங்களுடைய கருத்து என்ன என்பதை கேட்டுக்கொள்ள தயாராக இருக்கின்றார்கள். நிச்சயமாக அருமையான கேள்வி. இந்த பிரச்சனை கோர்ட்ஸிலே நீதவான் முன்னிலையிலே இருப்பதால் இதை பற்றி நாங்கள் அதிகமாக பேசுவதற்கு எங்களுக்கு தடை ஒன்று. ஆனால் சில கருத்துக்களை சொல்ல வேண்டும். புத்த பகவான் சொல்லுகின்றார், ஒரு நாட்டிலே பௌத்த சமயம் இருப்பதாக இருந்தால், துறவிகள் இருப்பதாக இருந்தால், ஆனால் அந்த நாட்டுக்கென்று ஒரு சட்டம் இருந்தால் அந்த சட்டத்திற்கு உள்ளேதான் துறவிகளும் வாழ வேண்டும் என்று. அன்று புத்த பகவான் போதிச்ச தர்மத்தை தான் இன்று ஒவ்வொரு நாடுகளிலும் சட்டமயமாக்கியிருக்கின்றார்கள் பஞ்சம பாதகங்கள். இந்த தேரர் என்ற ரீதியில் நான் பார்க்கின்றேன். நீங்கள் சொன்னீர்கள் என்று காவியை தரைக்குறவாக பார்க்கின்றார்கள் என்று. அது பாப்பர்களுடைய பிழை. காரணம், இதை விட மோசமாக நடந்தது புத்த பகவான் வாழ்ந்த காலத்தில். காரணம், ஒரு பெண் தன் வயிற்றுக்குள்ளே தலகணியை வைத்து கொண்டு வந்து சபையில் கூறுகின்றார், நான் கர்ப்பமாக இருக்கின்றேன், அதற்கு காரணம் கௌதம் புத்த பகவான் தான் என்று சொல்லி. என்ன செய்திருப்பார்கள்? புத்தனா இப்படி ஒரு வேலையை செய்து விட்டார் என்று இதை விட பேசினார்கள். புத்த பகவானிடம் அழகாக போதனைகளை கேட்டுக்கொண்டிருந்தவர்கள் இந்த விஷயத்தை பார்த்துவிட்டு திடீர்னு எழும்பி விட்டு புத்த பகவானை சபைக்கு தொடங்கிவிட்டார்கள், ஏச தொடங்கிவிட்டார்கள், அடிப்பதற்கு தொடங்கிவிட்டார்கள். புத்த பகவான் எதற்குமே அஞ்சவில்லை. அவர் என்ன சொல்லுகின்றார்? நீதி ஜெயிக்கும், நியாயம் ஜெயிக்கும், தர்மம் ஜெயிக்கும். ஒரு சில நேரங்களுக்கு முடிந்த பிறகு அந்த அரண்மனைகளுக்குள்ள எங்கேயோ அந்த ஒரு எலி வந்து அந்த பெண்ணின் உடைக்குள்ளே பூந்து கடிக்க தொடங்கிவிட்டது. இந்த பெண் அந்த வயிற்றில் உள்ள தலகாணி எடுத்து வீசிவிட்டார். புத்த பகவான் பார்த்து சிரித்தார். எல்லாரும் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டார்கள். புத்த பகவான் அன்றே சொன்னார், கண்ணால் பார்ப்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரிக்க வேண்டும். என்று தீர விசாரித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த தேரர் என்ன செய்தார் என்று விசாரித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் 100க்கு 200 வீதம் நான் நம்புகிறேன், அந்த தேரர் அப்படி ஒரு வேலையை செய்யவில்லை. ஆனால் அந்த சிறுமியினுடைய வாக்குமூலம் இருக்கின்றது. அரசியல் உள்ளே இருக்கின்றது அல்லவா? அரசியல் அதற்கு பிறகுதான், அதுக்குள்ளே பணம் இருக்கின்றது அல்லவா?